இன்றைக்கி எந்த மனுஷங்கிட்டையும் ஒரு ஃபோனை கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவனோ படிக்காதவனோ யார்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்தாலும் சரி, இந்த ஃபோனை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன்னு நான் கால் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன், ஃபோட்டோஸ் எடுப்பேன், இன்ஸ்டாகிராம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. இதுதான் அவங்க மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரும். இதில் தான் ப்ராப்ளம் கைஸ். ஏன்னா இது இட்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த டிவைஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நிறைய விஷயம் பண்ண முடியும். பட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிவைஸு அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுல தான் அந்த டிவைஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ரிசல்ட் அங்கே கிடைக்க போகுது. ஸோ இதை நம்ம வச்சுக்கிட்டு வெட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் இதை நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுட்டு நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க. ஸோ இதை தாண்டி இந்த ஃபோன் கூட உங்களோட என்ன ஸ்கில் செட் நீங்கள் கம்பைன் பண்ணால் இது உங்களுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக மாறும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரக்லன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நம்ம தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சில பேர் யூடியூப்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டக்க ஒரு கோர்ஸை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டு அதை நம்ம எல்லாத்தையும் ஒரு பண்டிலாக பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 300 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் தான். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் guys, நீங்கள் மைண்டில் யோசிங்க. அதாவது நம்ம கிட்டக்க எந்த பொருளை வேணாலும் எடுத்துக்கோங்க, காரு, பைக்கு, ஃபோன், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த எல்லா பொருளுக்குமே நம்ம ஒரு ப்ரீ டிஃபைன் தாட் ப்ராசஸ் இருக்கும். இந்த பொருள் என்ன, இந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும், இது எதுக்கு அப்படின்றத பற்றி ஒன்று இருக்கும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும். இதை பொறுத்து தான் அந்த பொருள் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அவுட்கம் அங்கே தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கத்தியை ஒரு கொலகாரங்கிட்டையும் காட்டுறீங்க, ஒரு சமைக்கிற ஷெஃப்கிட்டையும் காட்டுறீங்க. இப்போ உங்கள் 2 பேர்கிட்டையும் அவங்கள அதை பற்றியான ஒப்பீனியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொலகாரன் இதை கிடைச்சா நான் கொலை பண்ணுவேன், இதை வச்சு ஒருத்தவங்களை குத்துவேன் அப்படின்னு யோசிப்பான். ஒரு ஷெஃப் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கவே மாட்டார். அவர் என்ன யோசிப்பார்னா, இதை வச்சு நான் காய்கறி கட் பண்ணுவேன், இதை வச்சு நான் சமைப்பேன் அப்படின்ட்டு. இப்போ அவன் கொலகாரன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அந்த வேலையை தான் செய்வான். ஏன்னா அவுட்கம் அதுதான், அதை பற்றி அவன் தான் ஒப்பீனியன் வச்சிருக்கான், அதுதான் யூஸ் பண்ணணுன்னு இருக்கிறான். வேற ஒரு ஷெஃப் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாப்பாடை செஞ்சு ஒரு 4 பேருக்கு பசியை போக்குவார். ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களோட ஃபோன் அப்படின்றது நிறைய பேருக்கான ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நான் ஃபோட்டோ எடுப்பேன், இதை வச்சு நான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர்கிட்ட பேசுவேன், இன்ஸ்டாகிராமில் போய் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியான ஒப்பீனியன் இது எதுக்கு அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கவுண்டர் ப்ரொடக்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இது நம்மளுக்கு காசு பண்ணுற ஒரு விஷயமா யாருமே பார்க்கறது இல்லை. செகண்ட் இது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயமா கூட இப்போ நிறைய பேர் பார்க்கறது கிடையாது. தேர்ட் இது ப்ரொடக்டிவிட்டி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நம்ம டைமை இது வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் அப்படின்றத உணராம கூட இருக்கிறோம். ஸோ அதனால ஃபோன்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல். ஸோ நம்ம கரெக்டான ஒரு ஒப்பீனியன், கரெக்டான ஒரு யூஸ் கேஸ் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ இந்த ஃபோனில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும். பட் அந்த விஷயங்கள்லாம் இட் கேன் சேஞ்ச் தி அவுட்கம் ஆஃப் த ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஃபோனோட பிரைமரி பர்பஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கால்ஸ் பண்ணுறது. ஸோ இன்கமிங்காக இருக்கட்டும், அவுட் கோயிங் கால்ஸாக இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஃபோனில் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ட்ரூ காலர் மாதிரி ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஸ்கேம் கால்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் ஏமாந்து காசை விடுற சான்சஸ் கம்மியாகலாம். இன்னொரு பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணுறது கம்மி பண்ணலாம். செகண்ட் வாய்ஸ் மெசேஜ். நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறது இல்லை கைஸ். நீங்கள் ப்ராப்பராக வாய்ஸ் மெசேஜ் வைங்க. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நான் ஃபர்னிச்சர் விற்கிறேன், கிட்ஸுக்கான ஃபர்னிச்சர் வைக்கிறேன். ஃபர்னிச்சர் எக்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் இருக்குது, 2T கார்ட்ன்ற ஒரு வெப்சைட்லேயும் நம்ம போட்டுட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு ஒரு 4-5 கஸ்டமர் கால் பண்ணி ராகுல் இந்த ஃபர்னிச்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கால் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஃபோன் கிட்டக்க நான் இல்லை, என்கிட்ட ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை அப்படின்னா கஸ்டமர் ஒரு தடவை கால் பண்ணுவாங்க, 2 தடவை கால் பண்ணுவாங்க, 3வது தடவை என்ன பண்ணுவாங்க, என்னோட காம்படிட்டர் கால் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் எடுத்தாங்கன்னா சேல் அங்கே போயிடும். ஸோ இது நம்மளுக்கு லாஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ஸ் மெசேஜ் வைக்கணும். வாய்ஸ் மெசேஜில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸில் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம், வாய்ஸ் இல்லாமல் நீங்கள் கன்வே பண்ணுற ஒரு மெசேஜும் இருக்கும். அதாவது வாய்ஸ் மெசேஜில் முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இல்லை, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் உங்களோட வாய்ஸில் நீங்கள் ஒரு மெசேஜ் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன சொல்லணும், என் பேர் ரகுலன் கௌதமன், நான் இந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் பேர், ஃபோன் நம்பரை விட்டுட்டு போங்க, நான் திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ இந்த மெசேஜில் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அதை எப்படி சொல்கிறன்ற துணி இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த மெசேஜில் அவங்களுக்கு என்ன பண்ணுன்றதை சொல்லிட்டேன், பட் அவங்க அதை செய்யணும்ல. ஸோ அது செய்யறது எப்போ செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அந்த துணியில் நான் சொல்லணும். ஸோ அதை நீங்கள் பணிவாக சொல்லணும். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அவங்க பேசுறது நீ யாரை வேணாலும் இருக்கு, எனக்கு பற்றி கவலை இல்லை, ஹாய் ஐம் ரகுலன் கௌதமன், நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரமாக அப்படி ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மெசேஜ் பொறுமையாக சொல்லாதனால என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்குறவங்களுக்கு இவருக்கு என்கிட்ட பேசணும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு எமோஷனில் இருக்கிறப்ப அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு சோகமாக இருக்கிறப்பையோ இல்லை கோவத்திலையோ அந்த மாதிரி டைமில் வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. ஒரு கனிவான ஒரு வாய்ஸில் எப்பவுமே ரெக்கார்ட் பண்ணுங்க. அது இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ஸோ அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஃபோன் எட்டிக்விட்டிஸ். ஸோ ஃபோன் எட்டிக்விட்டிஸ்ன்றது ஒரு ஸ்கில் கைஸ். இதை நீங்கள் சீரியஸாகவே நீங்கள் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள்.
பாருங்கள். பார்த்துட்டு இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். அண்ட் ஒன்று வந்து கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் கம்யூனிகேஷன், இது எல்லாமே ஒரு விஷயம். என் பையன் கிட்டக்க நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து ஒரு விஷயத்தை யார்ட்டையாவது சொல்லி அவங்க வந்து என்னது திரும்ப சொல்லுங்கள் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு 1 தடவை 2 தடவை 3 தடவை கேட்கறதுக்கான ரீசன் வந்து நீ சொல்கிறது வந்து ப்ராப்பராக கிளியராக நீ ஆடிபிளாக சொல்லலை, சத்தமாக கிளியராக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நிறுத்தி நிதானமாக நீ சொல்லலை, நீ வேகமாக ஓடுற, தெளிவில்லாமல் பேசுகிற, இந்தமாரி விஷயங்கள். ஸோ இதை ஒரு ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். இப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜ் மக்கள் உங்களுக்கு முக்காசி பேசுவாங்களோ அந்த லாங்குவேஜை மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது. இப்போ நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், இங்கே தமிழை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிஸ்னஸே வராது. ஸோ இதே இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், அங்கே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்தேன், எனக்கு அங்கேயும் பிஸ்னஸ் வராது. பீன் ரோமில் இருக்கிறப்ப நீங்கள் ரோமனாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோனில் பேசுகிறப்ப வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு சின்ன தப்பு தான் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்காம போகிறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களை நோக்கி வராமல் போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லாதது. பேசுகிறப்ப கூட பேசுறது, இன்டரப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த தப்பை என்றைக்குமே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நேரில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வந்து அவர் பேசுகிற கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிடுச்சு, இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் திரும்ப அவர் எதுக்கு 1 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு புரிஞ்சிச்சு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் உங்கள் கெஸ்டர் வரும், அதுக்கப்புறம் உங்கள் வாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்டரப்ட் பண்ணுவீங்க. அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுட்டு ரூடாக நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கான டைம் கொடுப்பாங்க, நீங்கள் பேசலாம். ப்ளஸ் வித் ஃபோனில் வந்து இது ரெண்டுமே இருக்காது. உங்களை ஃபேஷியலாக வந்து உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, கெஸ்டரும் பார்க்க மாட்டாங்க, டைரெக்டாக உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் வரும். அப்போ அவங்க பேசிட்டு இருக்கிறப்பே வந்து நீங்கள் குறுக்கால இன்டரப்ட் பண்ணி எனக்கு தெரியும் அப்படி இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள முடிக்க விடாமல் நீங்கள் ஆரம்பிச்சது வந்து ஒரு ரூடான ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்ற கம்பெனிஸ்க்கு வந்து லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட சேல்ஸ் பர்சனுக்கு வந்து நான் ஜென்ரலாக அவங்களுக்கு இந்த மார்க் கால் பண்ணுறப்பையா இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசுகிறப்பையா இருக்கட்டும், இந்த ஹேபிட் வச்சிருந்தாங்கன்னா எனக்கு உடனே வந்து எனக்கு கோவம் வரும். ஏன் அப்படின்னா இந்த ஹேபிட்னால நம்மளுக்கு சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா லிசன் பண்ணி முடிச்சுட்டு நீ ரெஸ்பாண்ட் பண்ணு. ஸோ அந்த நடுவில் இன்டரப்ட் பண்ணுற வேலையை வச்சுக்காத. நிறைய பேருக்கு அந்த விஷயம் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோனோட பிரைமரி ஒர்க் வந்து காலில் பேசுறது, அந்த விஷயத்தை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கில் செட், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனோட அடுத்த மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப வந்து ஓகே நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் எடுத்து வைங்க. எனக்கு ஆக்சுவலி வந்து 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து என் பர்சனல் ஃபோன், இன்னொன்று வந்து என்னோட பிஸ்னஸ் ஃபோன். ஸோ இப்போ இந்த பர்சனல் ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ண முடியும், கால் பண்ண முடியும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ப்ரொஃபஷனல் என்னோட ஆஃபீஸ் ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோட யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டைமில் தான். அப்போனா எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ தான் வந்து இதுக்குள்ளார போயிட்டு நான் அந்த விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ என்னோட அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற எந்த ஒரு ஆப்பையுமே வந்து என்னோட ஹோம் பேஜில் நான் வைக்க மாட்டேன். அதை வந்து நான் ஒவ்வொரு தரையும் சர்ச் பண்ணி தான் உள்ளார போகணும், ஸ்க்ரால் பண்ணி கூட போக முடியாது. ஸோ என்னோட எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் வாட்ஸ்அப் இருக்கும், இதில் வந்து வாட்ஸ்அப் எப்போவுமே வந்து முன்னாடியே இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இந்த ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நான் சர்ச் பண்ணி தான் உள்ளார போய் தேடணும், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே. ஸோ தட் ஒவ்வொருத்தரையும் நான் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே வந்து அந்த ஒரு ஹேபிட் வந்து கம்மியாகும் அப்படின்றதான். நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்ஸையும் நான் எப்பவுமே வச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஊடிமே ஆப்பாக இருக்கட்டும், இல்லை நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் போகிற ஆப் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் புதுசாக படிக்க போகிறேன், இப்போ வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டேன்னா எனக்கு போர் அடிக்கிறப்பலாம் வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் திரும்ப தோண்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ யோசிச்சாலும் சரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஹேபிட் மாதிரி வந்து நான் திரும்ப வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறப்ப எனக்கு தேவையில்லாத போஸ்ட் வரப்ப அதை நான் கிளிக் பண்ணி டோன்ட் ஷோ திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப அது ஒரு விளையாட்டாக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே சமயத்தில் இந்த சயின்ஸ், ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி இது எல்லாத்தையும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எனக்கு எப்படியோ வந்து இன்னமும் வந்து ஏதாவது ஒரு சினிமா நியூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வருது. இப்போ நான் கொஞ்சம் அந்த நான் ரீல்ஸ் பண்ணுறதுனால மேபி அது கூட சேர்ந்து வருதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு நம்பா வந்து மறத்து போய் நான் கவனிக்காமல் விட்டுட்டு எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நிறைய பேர் கவனிக்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நான் வந்து கவனிச்சுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னை தாண்டி வந்து அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் எங்கே போனாலும் சரி, நான் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் இது பண்ணி வச்சிருப்பேன், growth oriented, பிஸ்னஸ் ஓரியன்டெட்லாம் பண்ணி வச்சிருப்பேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் வரும். அது ஏன்னா அந்த நான் ரீல்ஸ் பார்க்குறது நினைக்கிறேன், மேபி அதுக்காக நிறைய இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறது அதனால நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோனில் வந்து உங்களோட செக்யூரிட்டி வைஸ் வந்து எப்பவுமே ஒரு நாலேஜ் இருக்கணும் கைஸ். நீங்கள் வந்து எந்த ஆப்புக்கு வந்து என்ன பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்றத கண்மூடித்தனமாக எஸ்ன்னு கிளிக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த லோன் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் பர்மிஷன் கேட்பாங்க. நீங்கள் லோன் கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட், கான்டாக்ட்ஸ் இருக்கவங்க எல்லாத்துக்குமே மெசேஜ் போயிடும் உங்கள் ஃபோட்டோவோட, நீங்கள் லோன் கடன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஆப்புக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கிற ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்குறதுக்கான விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து இந்த கேம்பிளிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பெட்டிங்காக இருக்கட்டும், இந்த
இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் ஃபோன் மூலியம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நேரில் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்குறதெல்லாம் நடக்காத விஷயம். ஸோ அதனால் அந்தமாரி ஆப்பெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அண்ட் எனக்கு வந்து அந்த அடிக்ஷன் மூலியமாக அது மூலியமாக அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மேக் இட் வெரி டிஃபிகல்ட். ஒன்றும் இந்த சும்மா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த அக்கௌண்ட்டை delete பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுங்கள். ஈவன் அந்த இமெயிலில் வந்து அந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் அதுலேருந்து வர இமெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டரில் போட்டு ஸ்கேமில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டெப்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்களேன். திரும்ப நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் வந்து அடிக்ஷன் பண்ணணும், நான் போய் கேம்பிளிங் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து அது ஈஸியான விஷயம் கிடையாது. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். அந்தமாரி உங்களுக்கு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக செய்ய வச்சுக்கோங்க. நான் ப்ரொடக்டிவாக இருக்கிற விஷயத்தில் வந்து உங்கள் சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு பக்கபலமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இப்போ ஃபேஸ்புக்கே வந்து நான் இது சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். ஃபேஸ்புக்கை நீங்கள் வந்து அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பற்றி ஹோம் பேஜ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு தடையும் சர்ச் பாரில் போயிட்டு ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணால் தான் அது வரும் அப்படின்ற மாரி வச்சு பாருங்கள். ஃபேஸ்புக் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும். அது கம்மியாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்கள் லைஃப்பில் வளருவீங்க. ஃபோன்ஸை பற்றி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். அண்ட் ஆல்சோ ஃபைனலி வந்து ஃபோனை நம்ம கையில் வச்சுட்டு சில பேர்லாம் இப்படிலாம் சுற்றிட்டுலாம் இருப்பாங்க. அது வந்து இது ஃபோனை கீழே போட்டுறப்ப ஒரு தப்பான விஷயம். ஆக்சுவலி அது வந்து நல்ல ஹேபிட். அது ஒரு சின்ன டிட்பிட் இன்ஃபர்மேஷனாக தான் நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்மியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வந்து தூக்கி போட்டு பிடிக்கிறது, துப்பாக்கியை வச்சு வித்த காட்டுறது அப்படின்றதெல்லாம் இருக்கும். அது வந்து எல்லா ஆர்மி பர்சனலும் வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அது வந்து சும்மா ஷோ கிடையாது. அது வந்து தூக்கி போடுறது வந்து அவங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அது எந்த சிச்சுவேஷன்லேயும் அந்த துப்பாக்கி அவங்க கை நழுவி போகக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் அது. இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி ஃபோனை சுற்றிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மாதிரி நிறைய பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் அவங்க கையிலேருந்து கீழே விழாது. அதை கம்மியாக பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபோனை கீழே போடுவாங்க. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் we'll catch up again on another video guys, and thank you so much for all the love and support. And also இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா எனக்கு ஏதோ ஒன்று தோணுது நான் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையன்றது அப்பப்போ சொல்லுங்கள். Yeah, we'll catch up again. Thanks guys and cheers.